Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. வெல்கம் பேக் டு மை சேனல் Abactive Green. திஸ் இஸ் அபிஷா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேம்பந்தண்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். ரொம்ப 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 ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சேம்பந்தண்டு சாம்பார். இது வந்து நான் ரெகுலராக வந்து வைக்கிறது. ஸோ என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சேம்பந்தண்டு இருக்கிறதுனால அடிக்கடி வந்து நான் வச்சுருவேன். சூப்பராக வந்து ஈஸியாக வந்து வைக்கக்கூடியதான் வந்து இந்த சேம்பந்தண்டு சாம்பார். இந்த சேம்பந்தண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் நிறையவே சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 சத்துக்கள் மிகுந்ததான் இந்த சேம்பந்தண்டு. ஸோ அதை வந்து நம்ம கார்டன்லேருந்து பறித்து இன்றைக்கி வைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பேமில் போயிடும். ஸோ எனக்குன்னு கிடையாது, யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நீங்கள் இந்த அவங்களோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வீடியோக்குள்ள எடுப்பெல்லாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட சேம்பு செடி. நான் வந்து இந்த சேம்பு தடையில் வந்து பொரியல் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப பெருசாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இந்த தண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறத எடுத்துடலாம். நார்மலி பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஊரில் அவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. கேரளாவில் வந்து ஜாஸ்தியாகவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோட இலையை வச்சு அப்புறமா வந்து தண்டு வச்சு நிறையவே வந்து ரெசிபீஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கீழெல்லாம் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அதோட விதை வந்து, அதாவது அந்த இது இருக்குல்ல, சேம்பு இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் நீங்கள் போட்டாலே போதும், சீக்கிரமாக வந்து முளைச்சிரும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை கண் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஈஸியாக வந்து வளரக்கூடியது. நமக்கு சேம்பு வேணுமோ கிடையாது, பட் நம்மளோட இலை அந்த தண்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதையும் சேர்த்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 2 தண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம சாம்பார் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 2 சேம்பந்தண்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம கார்டன்லேருந்து எடுக்கிற டைம் இவ்வளோ மனசுக்கு வந்து குளுமையாக இருக்கும் இல்லையா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம கார்டன்லேருந்து எடுக்கிற டைம் எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. 100% ஆர்கானிக். நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே அது வந்து அதோட முழுமையான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்குள்ளாடி முதல்ல வந்து குக்கரில் வந்து பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துருவோம். இதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து சாம்பார் பண்ணுற மாதிரி தான். நார்மலி பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் ஊரில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஆகட்டும் சரி, கேரளாவில் ஆகட்டும் சரி, சாம்பார் அப்படின்னாலே எல்லா காய்கறியும் வந்து சேர்ந்து வந்து போட்டு தான் பண்ணுறது வழக்கம். ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை விட்டு நீங்களாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முள்ளங்கி சாம்பார் தனியாக, கத்திரிக்காய் சாம்பார் அந்த மாதிரி எங்கள் ஊரில் பண்ணுறது வழக்கம் கிடையாது. சாம்பார்னால எல்லா காய்கறியும் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேம்பத்தண்டு, ஸோ சேம்பத்தண்டு மட்டுமே தான் நான் போடுறேன். அதில் எந்த விதமான காய்கறியும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வந்து சேம்பத்தண்டு எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இந்த பவுலில் ஒரு பாதி அளவு பருப்பு, தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். ஸோ பருப்பு பார்த்திங்கன்னா கழுகிட்டு தண்ணி விட்டாச்சு. இனி வேக வச்சிடலாம். பருப்பு வந்து வேக வச்சாச்சு. ஸோ பருப்பு வேகிறதுக்குள்ளாடி நம்ம இந்த சேம்பந்தண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
சேம்பந்தண்டு முழுசாக இருக்கிறது இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இருக்கிற தோல் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வந்து பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் அழகாக வந்து வந்துடுது. இந்த மாதிரி பாருங்கள் க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து க்ளீன் பண்ண தான் இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பெருசாகவும் ரொம்ப குட்டி இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து போயிடும். ஸோ இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் தோல் வந்து ரிமூவ் பண்ண பிறகு வாஷ் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து சுருங்கிரும். ஸோ அதனால் ரொம்ப குட்டியெல்லாம் கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவே இருந்தால் போதும். ஸோ இப்போ பருப்பு வேக வச்சதுக்கு பிறகு இதையும் போட்டு வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேம்பந்தண்டை போட்டுடலாம். சேம்பந்தண்டை போட்டு தேவைக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டால் போதும். 3 விசிலெல்லாம் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது சேம்பந்தண்டு போட்டு தேவைக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து மூடி வேக வச்சிடலாம். ஒரு விசில் போட்டால் போதும். பாருங்கள் ஒரே ஒரு விசில் தான் விட்டு எடுத்தேன். பீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு விசில் விட்ட பிறகு ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஜஸ்ட்டு ப்ரெஷர் மாறினோடனே எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். மசாலா போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல தாளிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வத்தல் மிளகும் போட்டாச்சு. இப்போ இதுலேயே வந்து மசாலா தூள் போட்டிங்க அப்படின்னா அதோட பச்சை வாசனை போயிடும். ஸோ நான் வந்து மசாலா போடுறது இந்த மாதிரி தான். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன், தனியாத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். சிலர் பார்த்தீங்கன்னா முழுசுமே வந்து சாம்பார் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சாம்பார் வைக்கிற டைம் என்னென்ன மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு அந்த சேம்பந்தண்டில் இந்த மசாலா வந்து போட்டுடலாம். ஸோ மசாலா எல்லாம் போட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவைக்கு உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் போட்டு தேவைக்கு உப்பையும் போட்டு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து காயப்பொடி வேணும்னா நீங்கள் மசாலா வந்து போடுற டைம் போடலாம், இல்லை அப்படின்னா இப்போவே நீங்கள் போட்டுடலாம் போதும். ஸோ இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் பார்த்தீங்கன்னா கொதிச்சிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சர்வ் பண்ணிடலாமா? வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சேம்பந்தண்டு சாம்பார் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. வாசனை களை கட்டுது அப்படின்னு சொல்லலாம். சாம்பார்னால எல்லாருக்குமே பிடிக்கும். சாம்பார் வந்து விதவிதமாக வந்து எல்லாருமே பண்ணுவாங்க இல்லையா. அதில் வந்து மசாலா போடுறது வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ நான் வந்து பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த சேம்பந்தண்டு போட்டதுனால இன்னும் வந்து சூப்பரான டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிற கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ இப்போ நான் வந்து தோசை போட்டிருக்கேன். ஸோ தோசை கூட சாப்பிட்டு பார்க்கலாமா?
இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? தோசை கூட, தோசை இட்லி எல்லாத்துக்கு கூடயும் வந்து சூப்பர் காம்பினேஷன், சூப்பர்வான டேஸ்ட்டில் இருக்கிற சேம்பந்தண்டு சாம்பார். அட்டடட்டா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி சேம்பந்தண்டு போட்டனால இன்னும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸே வந்து நம்ம தனியாக வந்து சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலி பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து அப்படியே விலை வந்து எக்ரிட்டே போகிற நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சின்ன வேலையில் இருக்கிறவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு 2 காசு வந்து வந்துடும். ஸோ மற்றபடி வந்து சாமானிய ஒரு மிடில் லெவல் ஃபேமிலிக்கு கீழே இருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களால காய்கறிகள் கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன்ஸ். அந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி தண்டு அதாவது அந்த செடிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விடுறேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ ஸ்பெஷலான சத்தான டேஸ்டியான இந்த சேம்பந்தண்டு சாம்பார் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை.